சித்ராமா, என்னது காலம் கட்டால வீட்டுக்கு தெரியாம ஸ்கூட்டர் தள்ளின்னு போறியா? வாக்கிங் போறேன். வாக்கிங்னா நடக்கிறது தானே? ஆமா. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஸ்கூட்டரை ஓட்டினே நடப்பியா? முனியம்மா, ஒன்ன ஏமாத்த என்னால முடியாது. உண்மையை சொல்லட்டுமா? ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தெரியாம ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன். வரட்டுமா? அம்மாடி அம்மாடி, உன் கையில ஒண்ணு கேக்கட்டுமா? சீக்கிரம் கேளு, அப்பா எந்திரிச்சிட்டு போறாரு. வந்து ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஸ்கூட்டர்ல பின்னாடி குந்தின்னு ஜம்முன்னு போகணும்னு. என்ன ஏத்தின்னு போறியா? நான் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? இப்ப கூட்டி போறியா இல்லையா? மாட்டேன். மாட்டீங்களா? மாட்டேன். சரி, நீங்க போங்க, நீங்க போங்க போங்க. நேரா அப்பா கையில போய், ஐயா ஸ்கூட்டர் எங்க காணோம், விட்டுட்டீங்களா? இரு, உன்னை இப்ப கூட்டிட்டு போகணும். அவ்வளவுதானே? வா, ஏறி உட்காரு. அப்படி வா. தள்ள தள்ள, ஒட்டு ஒட்டு. இரு, டீசென்ட்டா உட்காரணும். அப்படியா? இத பூச்சுக்கோ. ரெடி, ஸ்டார்ட். ரைட் ரைட். என்னடா, இதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியா? சரி போற. அம்மாடி, என்னம்மா இது? ஆள் பேச்சு மூச்சே காணோம். யாரானா வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம். வண்டி அள்ளு. ஐலசா, ஐலசா. ஐயோ, நாங்க இல்ல, எங்களுக்கு தெரியாது. நான் இல்ல. अरे भगवान करते जंगल मेरा अंकल मेरा என்னடா என்னடா இது? ஓ இதுவா? अंकल இந்தா. दोस्त मेरा दोस्त मैं मर्जुआना हिंदी அப்பதான்டா சொல்லணும். நமக்கு இத மடக்கு. ஹிந்தி எல்லாம் வேணாம், முக்கியமா உனக்கு வேணாம். டேய், என்னடா நடந்துச்சு? நீ என்ன ராஜபார்வை கமலஹாசனா? நான் சொன்னேனா? கண்ணு தெரியல. ஆக்சிடென்ட்ரா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா? இதை இப்படியே போட்டு வச்சிருந்தா யாராவது தள்ளிட்டு போயிருவான். அதனால இதுலயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமே. நீ போ. ஐயோ, என்ன ரத்த கண்ணீர் எவ்வாறத மாதிரி ஆக்கிட்டாளே. அம்மா, ஐயோ அம்மா. கணேசன், 5வது தெரு, நெருங்கம்பாக்கம், சென்னை. டேய், போலீஸ் ஸ்டேஷன். அதுவும் சத்தியமா இந்த நிலைமையில அலைய முடியாது. அவங்க அட்ரஸ் கிடைச்சிருச்சு. 2ல 1 பாத்துருவோம். ஓகே? என்ன? அம்மாடி, போலீஸ்காரங்களை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் உதறல் எடுக்குது. தாயே, நான் புள்ள குட்டிக்காரி, என்ன ஆள விடு தாயே. என் வீட்டுக்கார சைக்கிள் வாங்கினா கூட நான் அதுல குந்த மாட்டேமா. நான் போயிட்டு வரேன். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வண்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இருந்தீங்களா? ஆமா. குட் மார்னிங் பாட்டி. காஃபி? பிளாக் காஃபி. வண்டியை வழக்கமா இங்கதான் நிறுத்துவேன். நோட் பண்ணி இருக்கிறான். நான் சைட் லாக் கூட பண்ணிருந்தேன். அதையும் நோட் பண்ணி இருக்கிறான். நான் டெய்லி காலையில 7 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். இதையும் நோட் பண்ணி இருக்கிறான். இன்னைக்கு எழுந்து வந்து பாக்குறேன், வண்டியை காணல. இதையும் நோட் பண்ணி இருக்கிறான். எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா? இவர் வண்டி காணும்னு நினைச்சத திருட வந்தவன் எப்படி சார் நோட் பண்ணிருப்பான்? நான் ஹெட் கான்ஸ்டேபிள் சொன்னதை நீ சரியா நோட் பண்ணல. நீ இதை சரியா நோட் பண்ணுன்னு உனக்கு சொன்னனே தவிர அவன் நோட் பண்ணான்னு சொல்லல. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க கவலைப்படாதீங்க சார். வண்டியை எப்படி நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். என்னம்மா, என்னாச்சு? இவங்களால முடியாதுப்பா. ஏன்? இவங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அது இல்லப்பா, நீங்க தான் இன்னும் வண்டியை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அத நான் சொல்லணும். ஏன் சார், வண்டி நம்பர் என்ன? வண்டி நம்பர் வந்து இருங்க, நோட் பண்ணிக்க.
யோ அவர் காணாம போச்சுன்னு சொன்னாரு. கைனெட்டிக் ஹோண்டா ஸ்கூட்டர் தானே? ஆமா சார். வண்டியோட நம்பர் GSF 2020 தானே? ஆமா சார். அங்க பாரியா. எப்ப பார்த்தாலும் டொனேஷன் தானே? டொனேஷன் கொடுத்தாதான் பாட்டி எக்ஸாமே எழுத முடியும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இல்லீங்க, இது வீடு. வீடுன்னு தெரிஞ்சுதான் போன் பண்ணீங்களா? உங்களுக்கு யார் வேணும்? கணேசனா? அவன் ஆபீஸ் போயிட்டானே. ஸ்கூட்டர் கிடைச்சிருச்சா? பின்ன ஏன் போன் பண்றீங்க? கொண்டு வந்து விடாம. பாட்டி இங்க கூட நான் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி வச்சுங்களா? என்ன வண்டி ஐடென்டிஃபை பண்ண யாராவது வரணுமா? அப்பா இல்ல, நான் வேணா வரலாமா சார்? அப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். ஹலோ ஹலோ, நான் ஒரு பெரிய கம்பெனில பொறுப்பான வேலையில இருக்கேன். என்ன திருட நடத்துற மாதிரி நடத்துறீங்களா? இது உங்களுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா சத்தியமா எனக்கு நல்லா இல்ல. யோ சார், போன் பண்ணியா? அப்பவே பண்ணிட்டேன் சார். போன் பண்ணியாச்சு, அவங்க வந்துட்டோம். இப்ப போய் பெஞ்சில உட்காருங்க. இவன் வெட்டியா இருக்கான், இவனை வேணா உட்கார வைங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. யோ சொல்றேன்ல, பேசக்கூடாது. நீங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். இவர் ஃப்ரெண்டை நீங்க ஸ்கூட்டர்ல இடிச்சதாவும் அதை பார்த்துட்டு இவர் கூப்பிட நீங்க நிக்காம போனதாவும் இவர் சொல்றாரு. உண்மைதானா? ஆமா சார். இடிச்ச உடனே பைக்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஓடிட்டேன் சார். இவங்க மேல இடிச்சத அப்பா கிட்ட சொல்லாதீங்க சார். அப்புறம் அவர் என்ன ஸ்கூட்டரே ஓட்ட விட மாட்டாரு. இனிமே நான் எப்பவும் ஸ்கூட்டர் ஓட்ட மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், என் மேல கேஸ் எழுதாதீங்க. அழாதமா அழாத. உனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியல, இடிச்சிட்ட. கண்ணு தண்ணியா பாரு சொல்றாரு. அப்படி என்ன ஜாக்கிங்? ஸ்கூட்டர் வர்றது கூட தெரியாம நாங்க சைக்கிள்னு நினைச்சோம் சார். சார் பாவம் சார், விட்டுருங்க சார். ஏதோ இந்த பொண்ணு சொல்லுதேன்னு விடுறேன். யோ இனிமேலாவது ரோட்ல ஓரமா ஓடுங்க. வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம். எனக்கு ஒரு அண்ணன் இல்லாத குறைய நீங்க தீர்த்துட்டீங்க. வரேனா? சார் 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 ப்ளீஸ் 1 மினிட். என்ன? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? முடியாது. இருடா, நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்கூட்டரை கொண்டு போய் வீட்டுல. இல்ல, அதே மாதிரி வீட்டுக்கு எடுத்து போச்சு. இருடா, ஏதோ சொல்றாங்க. காலையில டிராபிக் இல்ல, ஓட்டிட்டு வந்துட்டேன். இப்போ பீக் ஹவர்ல எப்படி சார் ஓட்டுறது? ஒண்ணு பண்றியா? டிரைவர் வச்சுக்க. டிராபிக் இருந்தா கூட ஜாலியா ஓடி போலாம். இருடா, அவங்க நினைச்சிருந்தா காலையில அப்படி நடக்கலன்னு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க பெருந்தன்மையோட உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மை கூட உங்ககிட்ட இல்லையன்றது நினைச்சு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன். டிசி படத்துல வரும்ல, வரும். நீங்க தைரியமா போங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஓ எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. இருடா, எனக்கு கவிதாலயாவில் ஷூட்டிங் இருக்குன்னு நான் எப்படி போவேன்? இப்ப என்ன பண்றது? தள்ளிட்டு போற நீ, தள்ளிட்டு போ. அத பொண்ணு நிக்கிறேன்னு சும்மா சொன்னேன்டா, எனக்கு தள்ள கூட தெரியாதடா. வெக்கப்படுற, வேதனைப்படுற, வருத்தப்படுற. இப்ப ஹெல்ப் கேட்க மட்டும் தெரியுதா? எனக்கு நீதான்டா எல்லாம். வந்து தொலை. கணேஷ், அஞ்சு பேர் குறைஞ்ச மாதிரி ஒரு சேஷ்டப்பட்டான். நான் காலையில ஸ்கூட்டர் காலையில சொன்னேன்ல, என்னோட ஸ்கூட்டர் அது இங்க இருக்குது. வேற எவனோ ஓட்டிட்டு போறான். பக்கத்துல ஜீப் நிக்குது. போலீஸ் கிட்ட சொன்னா அவங்களே பாத்துக்குவாங்க. சித்ரா, சித்ரா. இப்ப அவளையும் கூப்பிடுற? அவளை இன்னைக்கு என்ன செய்யறேன் பாரு. வந்ததும் வராதுமா ஏன் இப்படி சத்தம் போடுற? இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? நானா மரியாதை எல்லாம் போயிடுச்சு. அம்மா, நம்ம ஸ்கூட்டர் ஒண்ணு திருட்டு போகல. அப்புறம் ஏன் திருடனவனை கண்டுபிடிச்சிட்டோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது? முழுசும் பேசுறதுக்குள்ள ஏமா குறுக்க பேசுறேன்? நான் பேசல, நீ சொல்லுப்பா. செல்லம் கொடுத்து தான் கெடுத்து வச்சிருக்க உன் பேத்திய. உன் பொண்ண எல்லாம் ஒண்ணுதான். முத்து என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நமக்கு தெரியாம ஸ்கூட்டர் எடுத்துட்டு இன்னைக்கு காலையில ஊரை சுத்தி வந்திருக்கா. யாரோ அப்பாவி மாதிரி இடிச்சிட்டு ஓடி வந்திருக்கா. எனக்கு இங்க நடந்த கூத்து ஒண்ணுமே தெரியாதா? அவங்கள பார்த்த உடனே இவங்க தான் ஸ்கூட்டர் திருடிட்டாங்கன்னு நான் நினைச்சு நான் பிடிச்சு கொடுத்துட்டேன் போலீஸ்ல.
இந்த தடவை பிடிச்சு கொடுத்தது கிரைம் பிரான்ச். நல்ல போலீஸா? நல்லா கவனிக்கிற போலீஸ். அப்பாடா, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா? ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்பா காலேஜ் விட்டு பஸ்ல வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஏமா நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போக முடியாது காலேஜுக்கு? அவளுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதுடா. தெரியும் பாட்டி. அப்படி வா. தெரியும் பாட்டி. அதனாலதான் எங்களுக்கு தெரியாம ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் 2 பேர் மேல மோதனையா? ஒருத்தர 10 பேரும் பல்லோட பே. ஸ்கூட்டர் எடுத்துட்டு போனே. ஐயா விடுறா. நீ சும்மா இருமா. எனக்கு தெரியாம ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறா. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? ஆகாதம்மா. இருடா. அவங்கதான் நல்லா கவனிச்சாங்கன்னு சொன்னியே, அப்புறம் இவன் மேல கோபப்படுற? அந்த அப்பாவிங்கள அவங்க எப்படி கவனிச்சாங்கங்கறத நீ பாக்கல இல்ல? இப்ப பாரு. ஏண்டா நீ மட்டும் நல்லவனா? வீட்டுல இருந்த மகாபாரதம், பகவத்கீதை, பக்கத்து வீட்டு பித்தளை பாத்திரத்தெல்லாம் திருடி எடைக்கு போட்டுட்டு ஸ்கூல் நேரத்துல சினிமாக்கு போனேன்னு உங்க அப்பா உன்னை அடிக்க வந்தப்போ நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? போனா போகுது, சின்ன பையன் விட்டுருங்கன்னு. அதையே தான் இப்பவும் சொல்றேன், சின்ன பொண்ணு தெரியாம செய்துட்டா விட்டுருன்னு. இப்படியே விட்டா அவ இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ எனக்கு தெரியல. ஏய், இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஏன் கண்ணை கத்துக்கிற? இப்படி ஒண்ணு இல்லாத கண்ணை கத்துக்கிற கண்ணை நோண்டி விடுவாமா? சும்மா இல்ல. நீங்க அழாதப்பா, உள்ள போடா. போடா கண்ணு. போ. ஏண்டா குழந்தை எப்படி அதட்டுற? பின்ன என்னம்மா, பாவம் அந்த பாபு சிட்டி பைனான்ஸ் கம்பெனில அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கௌரவமான வேலையில இருக்கான். அடிபட்டான அந்த பையன் அவன் சினிமால ஏதோ சின்ன சின்ன வேஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப டீசென்டான பசங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இவ பாபு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் எம்டி கிட்ட தான் கிளாரிஃபை பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், I like to meet Mr. Babu in accounts department. நீங்க ஈவினிங் கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் கம்ப்யூட்டர் ரூம்ல ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. ஒரு பர்சனல் விஷயமா ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணும். ப்ளீஸ் உட்காருங்க. எஸ் மிஸ்டர் பாபு பக்கம் யாரோ வந்திருக்காங்க. 1 மினிட். பாபு பாபு யாரு? உங்க பேரு? சித்ரா. சித்ராவா? சித்ராவா? சித்ரா எனக்கு யாரும் தெரியாத. தெரியும். 1 மினிட் ப்ளீஸ். சார், நான் தான் சார் சித்ரா. எந்த சித்ரா? நீங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டப்போ உங்களை வெளியில எடுத்தேனே அந்த சித்ரா. அதுக்கப்புறம் கூட நீங்க கிரைம் பிரான்ச்ல மாட்டிக்கிட்டீங்களாமே. ஹலோ சார். ஹாய். கொஞ்சம் வெளியே வரீங்களா? அறிவு இருக்கா உனக்கு? உன்னால பட்ட அவமானம் போதாதுன்னு இது வேறையா? இல்ல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். நீ மன்னிப்பு கேட்கலன்னு இப்ப யாருங்க அழுதா? ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியப்பட்டு தெரியுமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்ன எங்க வெச்சு பாரு. வெச்சு பாரா? வெச்சு பாரு. பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். இல்ல உன்னை இதே இடத்துல எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. Just get lost. Hey, look here. If I touch you with my finger, you'll shake. Do you know that? When your finger touches me, it will break. Do you know that? ஓடிச்சிருவியா? ஓடிச்சிருவியா நீ? எங்க ஓட பார்க்கலாம். ஓட ஓட. என்ன ஓட பார்க்கலாம். ஒரு இடத்துல நிறுத்தி போய் உடைச்சு காட்டுறேன். ஆபீஸ் ஆச்சுன்னு பாக்குறேன். வெளியில எங்கயாவது ஒண்ணு பார்த்தேன் தொலைஞ்ச. கிழிச்ச சி ஓடி. காசி முதல்ல அந்த 2 வாண்டுகளை வெளியே துரத்து. பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்டா. ஓடி. யூ சிச்சி சே சிச்சி ஓடி. போலா வாடி. ஓடிடி. அப்பாடா. விவேக். எஸ், நான் ரெடி. ஹீரோயின் ரெடியா? டச் அப் எழுதி இருக்குதாப்பா? கூட்ட தரைக்கவா? பாபு, என்னடா பேர் இந்த மாதிரி நீ நிக்கிற? கனவு கண்ணடா. தூங்குறவன் கனவு தான் பாப்பான், சினிமாவை பாப்பான். ஐயோ கெட்ட கனவுடா. பேட் ட்ரீம்ஸ். டைட்டில் சூப்பரா இருக்குது. இங்கிலீஷ்ல படம் எடுத்தா இதையே டைட்டில் வைக்கலாம். ஐயோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் பொண்ணு இல்ல? போலீஸ் ஸ்டேஷன் பொண்ணு விஜயசாந்தி கிட்ட கால் ஷீட் வாங்கணுமே. யாரா அவ? நான் சொல்றது GS of 2020.
ஸ்கூட்டர்ல ஹாயா ஒரு ஆயாவோட என்ன பேயா துரத்தி நாயா விரட்டினாலே அவளா? அவ ஒரு ரவுடி நான் நினைக்கிறேன்டா. நாளைக்கு எங்கேயாவது அவகிட்ட தனியா மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவாலும் எனக்கு தெரியலையே. அவனு நான் அவகிட்ட சமாதானமா பேசிக்கலாம் இல்லையா? இப்போ ஒண்ணு கெட்டு போகல, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. உடம்பு எப்படி இருக்கு? இட் இஸ் ஆல் ரைட். I coming compromise for Babu. He afraid. I not afraid. He, you see, girls not good looking. No. Babu no looking. You fighting? I சமாதானம். அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? அவரை வர சொல்லுங்க. Yes. Yes. Shot ready டா. நீ நடிடா. ஹலோ, நேத்து என்னமோ அப்படி பேசுனீங்க. நானும் என் ஃப்ரெண்டும் இன்னைக்கு உங்களை பார்க்க வரதா இருந்தோம். நல்ல வேலை நீங்களே எங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்துட்டீங்க. நான் போலாமா? நான் இன்னும் உங்களை மன்னிக்கல. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். நான் உங்களை மன்னிக்கிறதா இருந்தா என்னோட 2 கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும். 1 minute. சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டெய்லி கிண்டல் பண்ணி தொந்தரவு பண்றான். அவனை நீங்க அடிக்கணும். What is this? எனக்கு முன்ன பின்ன தெரியாதவன எப்படி அடிக்கிறது? அதுக்கு ஒரு காரணம் வேணாமா? அவன் துரத்துற பொண்ண நீங்க லவ் பண்றீங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கறத அவன் பாக்குறான், கோபப்படுறான், உங்க கூட சண்டை போட வரான். தற்காப்புக்காக அவனை நீங்க திருப்பி அடிக்கிறீங்க. Very simple. No. நான் இது ஒத்துக்க மாட்டேன். அப்ப நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். It's okay. ஹலோ. என்னடா அவன் இன்னும் 2 கண்டிஷன் போடுறா. என்ன கண்டிஷன்? முதல் கண்டிஷன், நான் அவன் ஃப்ரெண்ட லவ் பண்ற மாதிரி நடிக்கணுமா? அடப்பாவி, தமிழ்நாட்டின் தலை சிறந்த நடிகனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துச்சேடா. உன் சார்பா நான் பண்றேன்டா. டேய், அதுக்கப்புறம் தான் பிரச்சனையா இருக்கு. என்னடா பிரச்சனை? நீதான் பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிறேன், கவலைப்படாத. யாரையோ லவ் பண்ணணும்னு சொன்னீங்களாமே, யாரை, எங்க, எப்போ? இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு சாந்தோம் பீச்ல. சுண்டல் வைக்கணுமா? இல்ல, லவ் பண்ணணும். ஓ, 2வது கண்டிஷன்? அத அவர்கிட்ட தான் சொல்லணும். ஐ வில் சென்ட் ஹிம். யாரு? எஸ். அன்னைக்கு கடைசியா என்னன்னு சொல்லி திட்டினீங்க? என்னமோ சொன்னேன், போடின்னு சொன்னேன். செகண்ட் கண்டிஷன், நான் உங்களை ஆசையா போடான்னு சொல்லணும். போடான்னு சொல்றதுல ஆசையா? எனக்கே கேட்க கூடாது, சொல்லு. போடா. நிறுத்துங்க. இங்கதான். மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுங்க சார். மீட்டருக்கு மேல என்னால முடிஞ்சதை போடட்டுமா? உங்க இஷ்டம் சார். மீட்டர் ஐயா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்ன, மீட்டருக்கு மேல என்னால முடிஞ்ச கும்பிட போட்டுட்டேன், நான் வர்றேன். அடட கதிரேசா, வாப்பா வா. என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம்? இல்ல, இங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு வந்தேன், அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கணேசா, இந்த பாரு, உன் தங்கச்சி இருந்தப்போ என்ன சொந்தமோ அதேதான் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீதான் ஒதுங்கி நிக்கிற. பாப்பா, என்ன உடம்புக்கு? ஒண்ணு இல்ல, ஜுரம். இப்ப பரவாயில்ல. ஆபீஸுக்கு லீவ் போட்டல்ல? ஆமா. அப்படியே உங்க ஸ்கூட்டரை எடுத்துட்டு போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். ஆட்டோவுக்கு எல்லாம் கட்டுப்படி ஆகாது. சித்ரா எங்க? காலேஜுக்கு போயிருக்காப்பா. அவளுக்காக விசாகப்பட்டினத்துல இருந்து சாத்துக்குடி, ஸ்வீட்ஸ், மாம்பழம், ஊறுகாய், முறுக்கு, சிகடை சொல்றதெல்லாம் தான் இந்த ஊர்லயே கிடைக்குது. அதான் வாங்கிட்டு வரல. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இவன் இன்னும் மாறவே இல்ல. கடலின கிரப்பனோரு கணோ பொன்னிரப்பனோரு. ஏண்டா, செம்மீன் ஷூட்டிங் இங்கே எடுத்தாங்க. உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதே. தள்ளி விட்டுருவோம், பேசாம. ஐயோ, ஹலோ. அம்மா முதலே வந்துட்டீங்களா? அது சரி, இவர் எதுக்கு? நான் துணையா வந்தேன். அதுக்குதான். ஓஹோ, சரி, நீங்க 2 பேரும் அங்க போய் உட்காருங்க. அந்த ஆள் வந்ததும் நான் கூப்பிடுறேன். ஓகே. வாடா. ஒழுங்கா நடிச்சு எம்பேரை காப்பாத்து. குட். இங்க பாரு, நீ பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துக்கோ. என்ன சத்தம் வந்தாலும் திரும்பி பார்க்காத. அவ கூச்சப்படுறாளையோ, நான் ரொம்ப கூச்சப்படுவேன். ஆமா, நீ எதான் படல. டேய், இப்படி வாய் திறந்தா பயந்துருவா, மூடிக்கோ. ஏய், எனக்கு பயமா இருக்குடி. பொண்ணும் பயப்படாத. ஐயோ, அவன் வரான்டி. போ, சீக்கிரம் போ. ஆஹா ஆஹா, வந்து விட்டாள் வனிதை. ஏன் தயங்குகிறாய்? என் அருகில் வர மாட்டாயா? உன் அழகு முகம் காட்டாயா? உட்கார். வெட்கப்படுகிறாயா? ஆக்ஷன் 1 2. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே, மாநிலம் கொண்டாடுதே.
ஷார்ட்ல நீ யாருக்கு இருக்க? அவளோட காதலன்டா. நான் விரும்புற பொண்ணை யார் காதலிச்சாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. காதலனா கைய விடுறா. மன்னிப்பு கேட்டா தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா. வாடி. மிஸ்டர் விவேக், சிஸ்டர், ஸ்மால் சிஸ்டர். ஏதோ பாத்து ஏன் சார் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்த அடி அடி நடிச்சிட்டு இருக்கா, திரும்பி பார்க்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அவன் தான் திரும்பி பார்க்கலாம் சொன்னால. டேய், காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதோட சொன்னேன். பின்னாடி கராத்தேக்காரன் வருவான்னு ஏன்டா என்கிட்ட சொல்லல? அவன் முன்னாடி வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் சொல்லியிருப்பேன். அவன் தான் பின்னாடி வந்தானே. பாபு ஒரு நிமிஷம். அவன் அந்த அடி அடிச்சானே ஆன்மா போயிருக்குமோ? அத பத்தி உனக்கு எதுக்கு? காதலிக்கணும் கட்டி பிடிக்கணும் நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். அவரையே நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. தப்புதான். என்ன பண்ண சொல்ற? அவர் அடி வாங்கின மாதிரி நீங்களும் அடி வாங்கணும். யார்கிட்ட? என்கிட்ட. அவ்வளவுதானே? அடி. Come on. Not satisfied? Hit me more. Hit me more. திருப்தி தானே? வாடா. அது யாரோ அவள்தானோ ஒரு மாலை வேளை காதல் பார்வை பார்த்தவளோ தேகம் வேட்டவளோ வந்தாளோ கழுவ விளையாடும் கை கழுவ. அதை நான் படித்து அறிந்தேன் காவிய பெண்மனதை. ஒரு ஜீவன் பாடும் பாட்டை கேட்டு தேவன் வந்தானோ இந்த ஜாதி பூவின் காதில் நல்ல செய்தி சொன்னானோ. அது யாரோ
பிறந்தால் பிறந்தால் இதழில் எடுப்பேன் நான் சில தென் துளிகள். சிறு கூறல் போட வேண்டும் என்று தோட்டம் நீ கேட்க, ஏகம் போல நானும் வந்து வேரில் பார்க்க. அவன் வட்டம் இட ஒரு திட்டம் இட அவள் வேறு போட்டாள். நான் தாம்மா. பாட்டி, என்னம்மா அது நடு ராத்திரில அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல பாட்டி. சரி சரி, படுத்து தூங்கு. என்னம்மா என்னாச்சு? சீக்கிரமா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாரு. இப்ப அவ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஒரு வயசு பொண்ணு ராத்திரில தனியா ஆடவும் பாடவும் ஆரம்பிச்சதுன்னா புரிஞ்சுக்க வேண்டியதானே. தாமதிக்காம தாலி ஏறிடணும். நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு செய். முனியம்மா, என்னுடைய காதல்ங்கிற மரத்துல இருந்து உதிர்ந்து விட்ட கனியம்மா, நீ இல்லாத என்னுடைய வாழ்க்கை இனியம்மா சூறக்காத்துல கிழிஞ்ச துணியம்மா. 1991ல இப்படி ஒரு டயலாக் ஏன் ரேஞ்சுக்கு நான் இத பேசணும். என்ன பண்றது, நாய் வேஷம் போட்டா குலைச்சு தானே தீரணும். ஏவிஎம் ப்ரொடக்ஷன். குட் மார்னிங் சார். ஒவ்வொரு வாட்டி நீதானா? இது யார் பேட்ரா? உன் வீடு தான். அப்புறம் நான் சொல்றது கேக்குறியா? அவன நிம்மதியா விட மாட்டாடா. எவடா? 2020 டைட்டில் சூப்பரா இருக்குதே. ஸ்கூட்டர்ரா. ஐயோ, அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டியா? அவ இன்னைக்கு ஆபீஸ்க்கே வந்துட்டா. அவளை பார்த்ததும் நான் லீவ் போட்டு வந்துட்டேன். நானா தான் ரிசைனே பண்ணிருப்பேன். முதல்ல சேரதுக்கு பாரு, அப்புறம் ரிசைன் பண்ணு. சூப்பர் குட் ஃபிலிம். சித்ரா வேடா. ஸ்கூட்டர் மாடிக்கே வந்துருச்சா? வரலாமோ? இப்ப என்னடா பண்றது? கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தா பின்பக்கமா ஓடிடலாம். நீதான் வாடகை கம்மியா இருக்கும்னு 6வது மாடியில பிளாட் ஐடியா ஐடியா. அவளை அனுப்புறது என்னடா, ஓட வைக்கிறேன் பாரு. நான் முதல்ல சொன்னேன், बैचलर को घर देते हैं वो लोग कुत्ता पालते हैं. आज कुत्ता पालेगा बाद बंदर ले आए. तुम क्यों आए इधर? अंदर जाओ. कुत्ते बच्चे को काट ले तो कौन जवाबदार होता है? वॉचमैन, वॉचमैन. उधर देखो कुत्ता की पाल के कुछ गड़बड़ हो रहा है. इधर कुत्ता होता नहीं है सर, आदमी मैं बोल रहा हूँ अंदर जाके देख कौन है. क्या हुआ? उधर कुत्ता नहीं है सर, कुत्ता इधर आदमी है. कारपोरेशन कुत्ता गाड़ी को फोन करो. जाओ. ठीक है सर. என்னடா சிங் கத்திக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை வெளியே நெருப்பு பிடிச்சிருக்குமோ? நான் அங்க பாக்குறேன். நான் இங்க பாக்குறேன். உள்ள நாய் இருக்கா? இல்ல. ஓ, நாய்னா நான் போயிடுவேன்னு நினைச்சீங்களா? உனக்கு என்ன வேணும்? சொல்ல மறந்துட்டேனே. வந்து வந்து அங்க வந்து பாரு, கீழே கார்பரேஷன் நாய் வண்டி வந்து நிக்குது. 4 பேர் கையோட மேல வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் நமக்கு தான். எல்லாம் இவளால. இப்படி கன்னத்துல கை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? காலகாலத்துல கல்யாணம் நடக்கணும். வர்றவன் நல்ல பையனா இருக்கணும். நான் மட்டும் என்ன ஆயுள் தண்டனை கைதிக்கா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன்? அது இல்ல மச்சான், மாப்பிளைக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க. ஆம்பளைன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. நம்ம பொண்ணுதான் மாப்பிள்ளைய மாத்தி காட்டணும். மாப்பிள்ளை பாக்குறதுக்கு லட்சணமாவும் நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிறனாவும் இருந்தா சரிதானே? போற இடத்துல பொண்ணை கண்கலங்காம வச்சுக்கிட்டா போதும். உன் பேத்தியாச்சே, மாப்பிளைய அவ கண்கலங்காம வச்சுக்கிட்டு அதுவே பெருசு. சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் துடுக்காத்தான் இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் தானா மாறிடுவா. நேத்து கல்யாணத்துக்கு போன இடத்துல ஒரு நல்ல பையனை பார்த்த, நமக்கு தூரத்து சொந்தமும் கூட. பேசி பார்க்கட்டுமா? நீ என்னமா சொல்ற? முதல்ல பையனை பாப்போம். சரி மச்சான், நீ ஏற்பாடு பண்ணு. சார் அப்ப நான் வரேன். மிஸ்டர் பாபு, 1 minute. ஈவினிங் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. I want to discuss with you about this project.
which we are going to undertake. Okay? ஓகே சார். சார் இந்த ஃபைல் இங்கே இருக்கட்டும். வரேன் சார். சார் ஐயோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துறேன்னு சொன்னார். சரிம்மா. அப்பா அம்மா ஏய் பாந்த சும்மா அப்படா ஏய் who are you? பாபு. என்ன பாபு? பாபு பேர் வச்சுட்டா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நான் சொல்லமா? பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் ரூம்க்குள்ள நுழைவே? அது வந்து நீங்க நாய். என்னது? நான் நாயா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்ன பார்த்து நான் என்ன சொல்லுவேன்? உன்னை என்ன பண்ற பாரு. விஜி. குட் ஈவினிங் சார். சார் பாருங்க சார். டாடி இவ. டாடியா? குட் ஈவினிங். ஐயோ. என்ன மாதிரி ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? டாடி இவ யாருக்கும் தெரியாம ஏன் ரூம்க்குள்ள நுழைஞ்சு? நாய்க்கு பயந்து தான் சார் ரூம்குள்ள நுழைஞ்சேன். அட என்னம்மா நீ? பாவம் இவரை போய் தப்பா நினைச்சுக்கிட்டு. எனிவே மீட் மிஸ்டர் பாபு. இவர் நம்ம கம்பெனில அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் பாபு, இதுதான் என்னுடைய டாட்டர் விஜயலட்சுமி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். அந்த சாளுக்கியா கம்பெனி எம்டி இப்ப கோவால இருக்கார். இன்னும் 2-3 நாள்ல கோவாக்கு போய் அந்த டீலை முடிக்கிறோம். யூ ஆர் ஆல்சோ கமிங் அலாங் வித் மீ. ஓகே சார், ஷூர் வரேன் சார். ஏதாவது சாப்பிட்டு போறியா? ஒண்ணு வரேன் சார். டாடி என்னம்மா? அவர் போயிட்டாரா? போயிட்டாரே. இல்ல சாரி கேட்கலாம்னு நினைச்சேன். சரி அப்புறம் கேட்டுக்கிறேன். ஒரே பொண்ணு, கோடிக்கணக்கான சொத்து, என்ன லைஃப் தெரியுமா? சொந்தமா காரு, எது கேட்டாலும் ஊன்னு சொல்ற அப்பா. அமைஞ்சா வாழ்க்கை அப்படி அமையணும்டா. டேய், நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நேத்துல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்கியாடா. இதாலேயே வாங்க போற அவ கோடீஸ்வரினா அவளுக்கு, நமக்கு என்னடா? ஏதோ நீ கட்சிக்கு போறவன்னா பரவாயில்ல. நான் நினைச்சா இவளையே கல்யாணம் பண்ணிக்க முடியும்டா. வேற தோஸ்த், கல்யாணம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நீ முதல்ல அவகிட்ட உன் மனசை திறக்கணும், அவளும் அதை ஏத்துக்கிடணும். அதை விட முக்கியம், அவளோட அப்பா அம்மா அதுக்கு சம்மதிக்கணும். எனக்கு என்னவோ அது இந்த ஜென்மத்தில் நடக்கும் தோணல. நான் இதுக்கு அவசரப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியாது. ஒரு பொண்ணுகிட்ட நான் உன்னை விரும்புறேன் சொல்லக்கூடாது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்ன தெரியுமா? நீதான் எனக்கு மனைவியா இருக்கணும் அப்படி இப்படின்னு கேட்டாரு வச்சுக்கோ, மண்டையில கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் ஆயிடும். ஒரு பொண்ணுக்கு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி இருக்கியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெருங்கி வருவாடா. வருவாங்க, கண்டிப்பா வருவா. அப்போ நீ முதல்ல அவளை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டேன்? சொல்லவே மாட்டேன்டா. அவளே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா அப்படிதான். பாபு, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. உன்னால எந்த பொண்ணுமே விதவையாக முடியாதுடா. ஏண்டா? உனக்கு தான் கல்யாணமே ஆக போறது இல்லையா? ஆகும் சொல்லு. கல்யாணம் ஆகும் சொல்லுடா. ஆகும்டா. இன்னைக்காவது நேரத்தோட வரக்கூடாது. என்ன பாட்டி, என்ன கார்ல வந்திருக்கு? யார் வந்திருக்காங்க? மெதுவா பேசு, அவங்க காதுல விழுந்துற போகுது. யார் வந்திருக்காங்க? உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஏன் பாட்டி என்ன கேட்காம இந்த ஏற்பாடு எல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, இப்ப வா. நான் வர மாட்டேன். இத பாரு, நீ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதா கணேசன் சொல்லிட்டான். அவங்க எல்லாம் வந்து காத்திருக்காங்க. இத பாருமா, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னா வேற மாப்பிள்ளை பாத்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா வந்து நின்னுட்டு வாமா. இனிமே என்ன கேட்காம எந்த ஏற்பாடு பண்ண மாட்டேன்னு இந்த கிணறு மேல சத்தியம் பண்ணுங்க. இப்ப பண்ண போறீங்களா இல்லையா? சரிம்மா, இனிமே நான் பண்ண மாட்டேமா. வா நீங்க போங்க, நான் வரேன். இப்படித்தான் ஒரு தடவை மாப்பிள்ள பொண்ணை பார்க்க போயிருக்காரு. பொண்ணு உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, இன்னும் மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு வழியா அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தப்போ அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துகிட்டு இருந்தார். அந்த பொண்ணு அந்த பெரியவரை பார்த்து மாப்பிள்ள போயிட்டாரான்னு கேட்டது. இல்லம்மா, நான் தான் மாப்பிள்ள, நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. கால்ல உழறத தப்பா நினைக்கிறாளோ? அது சரி, நியாயம் தானே. ஆண்களும் பெண்களும் சம உரிமை கொண்டாடின்னு இருக்கும் போது அப்புறம் அது விழுந்து இந்த ஆளு விழணும். எதுக்கு வம்பு?
பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியணும். அவங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். வாழ்க்கை பூரா நீங்க பேச போறீங்க, அவங்க கேட்க போறாங்க. சரி இருக்கட்டும், வாங்க மத்த விஷயத்தை நம்ம தனியா போய் பேசுவோம். என்னத்த தனியா பேச போறாங்க? தீபாவளிக்கு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, அதை பத்தி கேட்கணுமா? இப்பதான் எடுத்த உடனே அவங்களே எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிக்கிறாங்களே, அப்புறம் இதை செய்யல அதை சொல்லலன்னு சொல்லக்கூடாது பாருங்க. நீங்க வாங்க நம்ம போலாம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, சும்மா தைரியமா சொல்லுங்க. பாபா 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 பா சார் ஒரு நிமிஷம். என்கிட்ட நீங்க முதல்ல உண்மையை சொல்லிருக்கலாம். டெல்லியில ஊனமுற்ற நல சங்கத்துக்கு நான் செக்ரட்டரி. என்ன சொல்றீங்க? பொண்ணு ஒரு வார்த்தையோட பேச மாட்டான்னு. அட நீங்க ஒண்ணு, அது அப்படிங்க. நாங்களே எங்க பொண்ணு ரொம்ப அடக்கம், பரம சாது, ஊமை, தலைவணிக்கு போறவா, கருப்பு கரசி கண்ணகின்னு சொல்லுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பொண்ணை பார்க்கணும். குறையோ நிறையோ பொண்ணு ஓகேன்னா கல்யாணத்தை நிச்சயம் பண்ண போறோம். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மறைக்கிறதா இருந்தா உங்களை பொண்ணு கிட்ட தனியா பேச விட்டுப்பனா? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. மத்த விஷயத்த வீட்டுல வந்து அப்பாட்ட பேசிக்கங்க. சரிங்க. என்ன சொல்றாங்க? எல்லாம் ஓகே தான். பாபு சார், உங்களுக்கு போன். தேங்க்யூ. ஹலோ பாபையா. ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். நீயா? நான் இப்போ சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. விஷயத்த சொல்லு. முக்கியமா இல்லையான்னு நான் சொல்றேன். அப்புறம் வந்து மிஸ்டர் பாபு சார், காலையில 10 மணிக்கு பிளைட். உங்களோட அப்பாவித்தனம், உங்க அடக்கம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஷூர் சார், I'll be there. ஐயோ, நானே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? ரிப்போர்ட்ஸ் படிச்சீங்களா? ஓகே தானே? எனக்கு ஓகே. ஓகே சொல்லிட்டாரு. நான் சொல்லல. ஹலோ. ஐயோ, மாட்டணும். ஓடு ஓடு. ஆமா, இருக்கிற பேஸ்ட் பிரஷ் எல்லாம் இவன் எடுத்து போறானே. அப்புறம் எப்படி பல்லு விளக்குறது, எப்படி குளிக்கிறது, சாப்பிடுறது, 3 வேளை சாப்பாடு இவன் தானே. இப்ப இவனே போயிட்டானா என்ன பண்றது? ஐயோ, அந்த ஆழ்வார்பேட்டில அந்த அம்மா வர கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஏய், ஐடியா கொடுத்தானா மந்திரம் போட்டுட்டு இருக்க? ஐடியா என்ன பாக்கெட்ல யாரா இருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு? யோசிக்க விடுறா. என்ன பண்றது? ஐயோ, ஆமா, இவனுக்கு ஒரு மவுத்து, அதுல ஒரு ஆர்கன் வேற. இப்படி என்ன புலம்ப விட்டானே, இவனையும் புலம்ப விடுறேன். டேய், உன் எம்டி பொண்ணுக்கு என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ கொட்டிடு. உன் மனசுல உள்ளதெல்லாம் இதுல கொட்டிடு. சரி, கொட்டுறேன். கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நேரமா பார்த்து இத அவகிட்ட கொடு. இத அவ வாங்குவா, போடுவா, கேப்பா, பூப்பல் வச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த மலையில இருந்து நீ ஓடி வர, இந்த மலையில இருந்து அவ ஓடி வர, சுத்தி வர ஒரு 10-15 பெண்கள். வேணாம் காஸ்ட்லி, வேணா புகை போட்டுக்கலாம். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறீங்க. இதழோடு இதழ் இணையுது. ஓம் நமஹ. இந்த ஐடியாவை நான் யூஸ் பண்ணனா என் உடம்பு கண்டிஷனோட இருக்காது. டேய், வேற ஐடியா இருந்தா சொல்டா. இது நிச்சயம் நடக்கும். நான் வெளியே போய் ஆட்டோ கூட்டுறதுக்கு முன்னாடி நீ எல்லா விஷயத்தையும் இதுல பேசி வை. நான் வரேன். மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுங்களா? வண்டி எடுக்கணும். வண்டி எடுக்க நீ யாரியா? வண்டி ஓனரே நான் தான்மா. ஓனர்னா எடுத்துக்க, என்னையும் கேக்குறா? அது சரி. ஐயோ, டைம் ஆயிடுச்சே. பாபு, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், லிஃப்ட் வரல. இப்பதான் பாபு கீழே போனாரு. தேங்க்யூ. இருமா, நானும் வரேன். இறங்கிட்டு அனுப்புறேன். I'm sorry. ஐயோ,
டைம் இல்ல. கீழே போடு, கீழே போடு. போடு, உள்ள வை. எங்க பெட்டி படுக்கையோட கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களை கட்டிக்க எங்க அப்பா அம்மாட்ட சம்மதம் வாங்க போயிட்டு இருக்கேங்க. நிஜமாவா சொல்றீங்க? மூஞ்ச பாரு. ஓ பாபு, அரே பையா, ஆட்டோவோட மீட்டர் வேகமா ஓடிக்கிட்டு இருக்குதுடா. வா வா வா. என்னங்க என்னங்க, இங்க பாருங்க, என்ன விட்டுட்டு போறீங்களே. அது உனக்கு நீயே வச்சுக்க தாயே. எனக்கா? நான் பாபு பேசுறேன். அது வந்து என் மனசுல இருக்கிறத இனிமேலும் உங்ககிட்ட சொல்லாம மறைக்க நான் விரும்பல. உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். சரி, நான் ஒரே வார்த்தையில சொல்லிடுறேனே, ஐ லவ் யூ. I love you and I will love you forever. With love, Babu. I will love you forever. I will love you forever. I will love you forever. With love, Babu. ஹலோ, பாபு தானே? ரெடி ஆயிட்டியா? புறப்பட்டு வாப்பா. நான் எல்லா பேப்பரையும் எடுத்து வச்சுட்டேன்பா, நீ சீக்கிரம் வா. நீங்க ரெண்டு பேரும் பிசினஸ் வேலையை வெளியே போயிடுறீங்க, நான் தனியா ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்றது? அதான் ரூம்ல டிவி இருக்க, பார்க்க வேண்டியதானே? டிவி டிவி மண்ணம் கட்டி எல்லாம் பழைய இங்கிலீஷ் படமா போடுறான். எனக்கு போர் அடிக்குது. ஊரை சுத்தி காட்டுறேன், கோவா கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன? ஆனா எனக்கு முக்கியமான வேலை இருக்குதே. சரி, உங்களுக்கு வேலை இருக்கு, பாபுக்கு என்ன வேலை? பாபு எனக்கு ஹெல்ப் பண்றது தானே கூட்டிட்டு வந்தேன். ரெடி சார். என்ன பாபு, கிளம்பலாமா? ஓகே சார். சார் சார் என்னாச்சு? பாபு, யூ ப்ளீஸ் டூ ஒன் திங். இவ்வளவு இந்த ஊரை சுத்தி காட்ட நீ கூட்டிட்டு போ, நான் வேணா குப்தாவை தனியா மீட் பண்ணிட்டு வரேனே. சார் நீங்க தனியா எப்படி? எம்டியே போக சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன சார்? தேங்க்யூ டாட். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கலன்னா விட்டுருங்களேன், ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? இந்த பாருமா, நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இதை விட நீ என்ன எதிர்பார்க்கிற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். சித்ரா, அப்பா சொல்றத கேளுமா. கல்யாணம் கட்டிட்டு வாழ போறவன் நான், அப்பா இல்ல. நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். வாயை மூட போறியா இல்லையா? இப்ப ஏமா அதட்ட? முதல்லயே கண்டிச்சிருக்கணும். செல்லம் கொடுத்து கொடுத்து பொறுப்பு எல்லாம் வளர்த்துட்ட இவள்கிட்ட, இதை விட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்படின்னு நான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா, நீங்க தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவனையே கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. ஆமாமா, நான் பொறுப்பு இல்லாம தான் பேசுறேன். ராத்திரியும் பகலுமா உன்னை மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்தனே, நான் பொறுப்பு இல்லாம. உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி யார் யாரோ கட்டாயப்படுத்தினாங்க. வரப்போற ஒரு நல்லபடியா பாத்துக்கோல மாட்டோங்கிற கவலையில கல்யாணமே பண்ணிக்கலாமா? நான் பொறுப்பு இல்லாம. ஏமா, என்னுடைய சம்பாத்தியத்துல எனக்குன்னு ஒரு பைசா நான் செலவழிச்சிருப்பேனா? இவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் பொறுப்புல வந்தாமா. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேமா. வயசு வந்த பொண்ணுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு. சரியோ தப்போ, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் பார்த்திருக்கிற மாப்பிளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஐயோ, ராணிக்கே செக் வச்சிட்டானே. ராணி எப்படி காப்பாத்த போறேன்? பாபு வந்தாச்சா?
நீங்களா? பாபு வரலையே. அவரு எங்க இருக்காருன்னு தெரியுமா? கோவான்னா, ஆனா எங்க தங்கியிருக்கான்னு எனக்கு தெரியாது. அவரை நான் கொஞ்சம் அவசரமா பார்க்கணுமே. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், வாங்க உட்காருங்க ப்ளீஸ். பாபுவை நீங்க எதுக்காக பார்க்கணும்? எனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. ஆனா நான் பாபுவை தான் விரும்புறேன். இது பாபுக்கு தெரியுமா? தெரியும். இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, எல்லா விஷயத்தையும் பாபு என்கிட்ட சொல்லிருவான். இதை ஏன் அவன் என்கிட்ட சொல்லல? எனக்கு கூட அவர் என்ன விரும்புறாருங்கிறது நேத்து கேசட்ல அவர் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா வேற இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இந்த விஷயத்தை எப்படியாவது பாபு கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி ஏற்பாடு பண்ணோம். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். அவன் 17ஆம் தேதி வந்துருவேன்னு சொல்லிட்டு போனான். அவன் வந்தப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாமே. ப்ளீஸ். வர்ற 17ஆம் தேதி ராத்திரி நிச்சயதார்த்தம், 18ஆம் தேதி காலையில 7:30-9 கல்யாண முகூர்த்தம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். 20ஆம் தேதி மாப்பிள்ளை டெல்லி கிளம்புறாரு. சித்ரா பரீட்சை எழுதி முடிச்சதும் சித்ராவை கூட்டிக்கிட்டு போய் டெல்லியில விட்டுட்டு நாமளும் 2 நாள் ஊரை சுத்தி பாத்துட்டு வந்துடலாம். ஆனா 17ஆம் தேதிக்கு ஒரு வாரம் தானே இருக்கு. அதுக்குள்ள இப்பதான் வெத்தலையில இருந்து வாழை இலை வரைக்கும் சத்திரக்காரங்களே பாத்துக்கிறாங்களே. மாப்பிள்ள லீவு பிரச்சனை வேற, நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லன்னா வேற மாப்பிள்ள பாத்துற வேண்டியதுதான். நான் அதுக்கு சொல்ல, இடம் நல்ல இடம் தான். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? நான் மாப்பிள்ள வீட்டுல சொல்லிடுறேன். என்ன சித்ரா, கல்யாண செய்திய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு வர போனியா? என்ன கோவமா போறா? அது ஒண்ணு இல்ல, அவ சொன்ன இடத்துல பட்டுப்பட எடுக்கலையா, அதுதான் கோவம். அவ இஷ்டத்துக்கு விட்டுட. எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கு விட்டா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? அப்ப அவளுக்கு எதை எங்க வாங்கணும்னு எனக்கு தெரியும். சின்ன பொண்ணு, நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சரி, அப்ப நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன். முதல்ல கல்யாண சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துறேன். வராத்த மத்தத நான் வந்து பேசிக்கிறேன். ஓனர் என் ஃப்ரெண்டு தான், சொல்லிட்டு புறப்படுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். பாபு வந்தப்புறம் அவரோட பேசி முடிவு பண்றதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. பாபு 7 மணிக்கு தான் வருவாருன்னு விவேக் சொன்னதா நீ தானே சொன்ன. அப்புறம் எப்படி அவரோட பேசி முடிவு எடுக்கிறது? இன்னைக்கு ராத்திரி நிச்சயதார்த்தம், தெரியும்ல? நிச்சயதார்த்தம் நடக்கலனா யார் நினைச்சாலும் நிறுத்த முடியாது. மாப்பிள்ள நினைச்சா கூடவா? மாப்பிள்ள நினைக்கணுமே, நினைக்க வைப்போம். டேய், நீ விஜிக்கு கொடுக்கறதுக்காக பேசின கேசட் சித்ராவுக்கு எப்படா கிடைச்சது? தெரியலடா, நான் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு சூட்கேஸ்ல இருந்து எல்லாம் சதறிச்சு. எஸ், அப்படித்தான் அந்த கேசட் அவ கையில கிடைச்சிருக்கணும். இத பார், எப்படியோ அது அவ கையில கிடைச்சு அவளும் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. இப்ப நீ என்ன பண்ண போற அதை சொல்லு. உண்மையை அவகிட்ட சொல்லிட போறேன். அத அவ நம்ப மாட்டான். நீ திடீர்னு மனசை மாத்திக்கிட்டா நினைப்பா. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் அவ இஷ்டம். டேய், நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில சித்ராவோட ஃப்ரெண்ட் இங்க வந்தா. நீ எப்ப வர்றேன்னு கேட்டா. நீ 7:30 மணி பிளைட்ல வர்றதா நான் சொன்னேன். அநேகமா சித்ரா உன்னை பார்க்க வந்தாலும் வருவா. அதுக்குள்ள நீ ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நான் எப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நம்ம நினைச்சபடி நடக்கும். என்ன நம்பு. சரி, நீ போ. கேம் முடிட்டோம். அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, விளையாடுங்க, சாப்பிட்டு உட்காருங்க. மாப்பிள்ள, காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் என்ன கேளுங்க. நீங்க விளையாடுங்க. நீ வாமா. மாப்பிள்ள, சீட்டை போடு.
வந்து சித்ராவுக்கு உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுல விருப்பம் இல்லையா? நீங்க தான் ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அப்படி நீங்க செய்யலனா அவ விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவாளா? உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சித்ராவோட சாவுக்கு நீங்க காரணம் ஆயிடாதீங்க. இல்ல என்ன தைரியம் இருந்தா மாப்பிள்ள பொண்ண தாய் இல்லாத குறை தெரியாம பூ மாதிரி நல்ல நன்றி கடன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கும். நீ சொல்றபடி ஆடுறதுக்கு நான் பொம்மை இல்ல. உங்க அப்பா இதை மீறி நீ ஏதாவது செஞ்ச உன்ன கணேசா பாப்பா, அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நேரமாச்சு. எங்க மச்சான் எப்பவும் இப்படித்தான். அவருக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி நடந்துக்குவாரு. கொஞ்சம் மன்னிக்கணும். பொண்ணோட அப்பாவும் வந்தாச்சு. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? பேச வேண்டியதெல்லாம் இப்பவே பேசிடுங்க. பொண்ணுக்கு தாய் மாமங்கிற முறையில சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பையனை பிடிச்சிருக்கு. அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன பாக்குவத்துல மாத்திக்க வேண்டியது தானே? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, தேடி பாரு. வாங்க. விவேக் எல்லாம் விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். உங்ககிட்ட இருக்கிற கேசட்ல நான் காதலிக்கிறேன்னு சொன்னது உங்களை இல்ல. சந்தர்ப்பவசத்தால அந்த கேசட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுவே நான் உங்களை காதலிக்கிறதா நீங்க நினைக்கிறது காரணமாயிடுச்சு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அதுக்கு முன்னாலே நான் போன்ல உங்களை விரும்புறேன்னு சொன்னப்போ நீங்க ஓகேன்னு சொன்னீங்க. என்னைக்கு? நீங்க ஊருக்கு கிளம்புற நாளைக்கு முந்தின நாள். அன்னைக்கு காலையில நீங்க போன் பண்ணிருந்தீங்களா? அந்த நேரம் இருந்தாரு. நீங்க சொல்லிருக்கலாம், நான் கவனிக்கல. அப்ப ஓகேன்னு சொன்னது? இத பாருங்க, நீங்க என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ணதுனால உங்களை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம். அதனால ஞாபகம் இல்ல. இத நான் நம்ப மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. என்னங்க இது? உங்ககிட்ட இருந்து நான் ஏதாவது வாங்கிருந்தா தானே உங்களை ஏமாத்துறதுக்கு. இத பாருங்க, உங்க வீட்டுல மாப்பிள்ளைய பாத்துருக்காங்க. அவரே கட்டிக்க வேண்டியதானே? எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. If you don't mind. One minute. Wish you all the best. Thank you.
பேரு சித்ரா தானே? கொஞ்சம் பார்த்துக்கம்மா. தானே நீ அடிக்கடி லட்சியம் லட்சியம்னு சொல்லுவே, அது என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுடா. டேய், நீ சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்டேன்றதுக்காக ஊர்ல உள்ள எல்லாரையும் அனாதையாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல? பாவம் அந்த பொண்ணு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா வீட்டை விட்டு வந்திருப்பா. ஏய், மடத்தனமா வளராதடா. அவ மனசுல அவளே வளர்த்துக்கிட்ட ஆசைகளுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? உண்மைதான். நீ விஜய்க்காக கேசட்ல பேசினத அவ தனக்காக பேசினதா தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நீ காரணமா இருக்க முடியாதுதான். ஆனா அவளா உன் மேல ஏற்படுத்திக்கிட்ட காதலுக்கு உண்மை வடிவம் கொடுத்து நீ எப்படியும் அவளை ஏத்துக்குவேன்ற தைரியத்துல கல்யாண தண்ணிக்கு வீட்டு வாசப்படிய தாண்ட துணிஞ்சாலே. டேய், அப்படி தாண்ட அளவுக்கு உன் மேல காதலும் அந்த காதல் மேல அவ வச்சிருந்த நம்பிக்கைக்காக வேண்டியாவது நீ அவளை ஏத்துக்கலாட்டா. விவேக், நான் விஜய சின்சியரா விரும்புறேன்டா. டேய், நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை கட்டிக்கிறதாண்டா புத்திசாலித்தனம். ஆட்டோ பின்னாடி கூட எழுதி வச்சிருக்காண்டா. புரியாம பேசாதடா. புரிஞ்சுட்டு தாண்டா பேசுறேன். டேய் பாபு, நீ விஜய விரும்புறதுக்கு காரணமே அவளோட பணம் தானே. விவேக், இப்ப விஜய விரும்புறதா சொல்றியே, இவளை விட பணக்காரியா ஒரு சீதாவோ கீதாவோ கிடைச்சா நீ இவளை கூட ஈஸியா தூக்கி எறிஞ்சிருவடா. டேய் பாபு, நட்பு, காதல், பாசம் இதுக்கெல்லாம் அர்த்தம் கூட தெரியாத உன்னை நம்பி கட்ட புடவையோட வந்தவளையே கேவல பணத்துக்காக தூக்கி எரிச்சிச்சேடா. பாபு, நாளைக்கு என்னையும் தூக்கி எறிய மாட்டேன். என்னடா நிச்சயம்? எப்படி எல்லாம் வச்சிருந்த? கூட பிறந்த சகோதரோட மேல வச்சிருந்தா? என் பாசம் உனக்கு புரியல? புரியல? அப்படியே வார்த்தையை கொட்டிட்டான என் மேல. நட்பு, பாசம், காதல் இதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல? சரிடா, சித்ராவுடைய காதல் புரியுது.
புரிஞ்சா அவகிட்ட அன்னைக்கே பேசி ஒரு முடிவு எடுத்துருப்பாண்டா அவகிட்ட. சரி சரி சாரிடா சாரிடா. பாரு சித்ராவனை பாக்கணும். பாவம் சித்ரா. என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஐ ஹேவ் டு see her. நான் அவளை கட்டிக்கணும், அவளுக்கு நான் வாழ்க்கை தரணும். ஓகே மறந்துரு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, சித்ரா இப்ப இங்க இல்ல. அவங்க மாமா அவளை கூட்டிட்டு எங்கயோ போயிட்டார். எங்கடா போயிட்டா? விசாரிச்ச, எங்கன்னே யாருக்கும் தெரியலன்ட்டாங்க. பாவம் சித்ரா, எங்க இருக்கிறாளோ எப்படி இருக்கிறாளோ. தாயில்லா குழந்தைன்றதுனால அனுவை நான் ரொம்ப சின்னமா வளர்த்துட்டேன். அவளை பாத்துக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு பெண்ணை வச்சிருந்தேன். ஆனா அனு ஒரு நாள் ஏதோ பிடிவாதம் பிடிச்சான்னு அந்த பெண்ணை அவளை அடிச்சுட்டா. நான் வீட்டுக்கு வர வரைக்கும் அனு அழுதுகிட்டே இருந்திருக்கா. உடனே அந்த பெண்ணை வேலையை விட்டு நிறுத்திட்டேன். வெறும் காசுக்காக அனுவை குளிப்பாட்டுறதுக்கும் சோறு ஊட்டுறதுக்கும் ஒரு வேலைக்கார பெண் இருக்கிறத விட அனுவை புரிஞ்சுக்கிட்டு அவளை பக்குவமா அன்பா வளர்க்கறதுக்கு ஒரு படிச்ச பெண் இருந்தா தேவையில்லைன்னு தான் நான் கதிர்கிட்ட சொன்னேன். தாயன்புக்காக இயங்குற அவளை அடிக்க கூடாதுன்னு சொல்லுவேனே தவிர அதட்டக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டோட இருக்கணும். சம்மதம் தானே? மாமா உங்களை தனியா விட்டுட்டு நான் என்ன எப்பவும் கும்பலோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? இப்பவும் தனிதான், எப்பவும் தனிதான். உனக்கு சம்மதமான்னு சொல்லு. அப்ப நான் புறப்படுறேன் சார். நடந்ததையெல்லாம் நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. அடிக்கடி வந்து பாக்குறேன் சார். என் பொண்ணு மாதிரி. நானும் என் பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறேன். வரேன் சார். அனு மாடியில இருக்கா. நீயே போய் பாக்குறியா இல்ல நான் வரணுமா? இல்ல, நானே போய் பாக்குறேன். ஏமா பாலை கொட்டிட்ட? நீ பாலை குடிச்சேன்னா உனக்கு நான் அதை தரேன்னு சொன்னேன்ல. அனுவ பாத்துக்கிறதுக்கு புதுசா ஒருத்தர் வரதா சொன்னாங்க. அது நீங்க தானா? ஆமாங்க. அணுக்குட்டி பாலை கொட்டிடுச்சு. நான் வேற கிளாஸ்ல கொண்டுறேன். அனு, அந்த டம்ளரை எடுத்து கொடு. நீ யாரு? முதல்ல டம்ளரை எடுத்து கொடு, அப்புறம் சொல்றேன். நீ யாருன்னு தெரிய வேணாம். இப்ப நீ எடுத்து கொடுக்க போறியா இல்லையா? வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? எந்திரி. மாட்டேன். எந்திரிக்க மாட்டா? அந்த ஷூ போட்டாதான் என்னால நடக்க முடியும். அடிப்பீங்களா ஆண்டி? இல்லம்மா. பாபு சார், கொஞ்ச நாளாவே பாக்குறேன் முன்ன மாதிரி நீ பிரைட்டா இல்ல. யூ லுக் கன்ஃபியூஸ்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நோ 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 நோ, ஐ கேன் see the change in you. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. என்னாச்சு? உடம்பு சரியில்லை. டாக்டர் பாத்தியா? பார்த்தேன் சார். முக்கியமா கவனிக்க வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல. 2-3 நாள் லீவ் எடுத்துக்கோயேன். அது நோ பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். யூ டேக் ரெஸ்ட். தேங்க்யூ சார். அனு அனு, ஏய் யாரு யாரு நீ? Who the hell are you? I say who the hell are you? ரவி, Who is this female dad? அது சித்ரா. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு. ஏன் நாங்களா பாத்துக்க மாட்டோமா? நாங்களா பாத்துக்க மாட்டோப்பா. சொல்றப்பா, சொல்றேன் இருப்பா. நீ போய் வெளியேறுமா. அனு அனு, நீ கவலைப்படாதம்மா. உனக்கு உங்க அப்பா இருக்க,
நேரமாதுப்பா, போய் படுத்துக்கப்பா. வெயிட், ஐ வில் கம். அண்ணா, ஏய், டாடிக்கு ஒரு முத்தம் கொடு. தூங்கிட்டா. நீ வாப்பா, வா. நோ ப்ராப்ளம். நோ, அனு சாப்பிட்டால ஜானகி ஞாபகம் வந்துருச்சுப்பா. அதான் அப்படி கொஞ்சம் லைட்டா. நீ ஒன்றும் தப்பா அனு எந்திரிச்சா என்னை எழுப்புங்க. எத்தனை நேரம் ஆனாலும் சரிப்பா. குட் நைட். குடிச்சிட்டு பேசிட்டாமா, தப்பா நினைக்காது. ஐயோ இல்ல சார், இப்படி தன்னை மறக்கிற அளவுக்கு குடிச்சாதான் அவன் நான் நிம்மதியா தூங்க முடியும். அவன் நிம்மதியை நான் கெடுக்க விரும்பல. நீ போய் குழந்தைய பாத்துக்க. முருகா, எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடு, நல்ல வாழ்க்கைய கொடு. முருகா, எப்படியாவது ஒரு 3 லட்சம் கொடுத்துறப்பா. முருகா, உலக சண்டைய போக்கி சமாதானத்தை கொண்டு வா. முருகா, 3 லட்சம் மட்டும் கொடுத்தேன்னா என் சில்லறை கடன் பூரா அடைச்சிட்டு மீதி பணத்தை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்குவான்ப்பா. விலைவாசியை கட்டுப்படுத்து. ஜனங்க திருப்தியா எதையுமே வாங்கி சாப்பிட முடியல. முருகா, இந்த 3 லட்சம் மட்டும் நீ எனக்கு தரலன்னா நான் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்ப்பா. சாமி கிட்ட ரொம்ப நேரமா பணம் கேட்டுக்கிட்டு இருக்க. வெளியில ஒண்ணும் தர மாட்டேங்கிறான், பின்ன சாமி கிட்ட தானே கேட்கணும். இது என்ன வட்டி கடையா இல்ல பேங்கா? நீ பாட்டுக்கு சாமி கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கேட்டுக்கிட்டு இருக்க. சாமி கிட்ட வேற என்னப்பா வண்டிக்கிறது? சாமி பக்தர்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? கஜானாவே காலி ஆயிடும். ஏற்கனவே காலிதான். முருகா, நான் நினைச்ச காரியத்தை முடிச்சு கொடு. உனக்கு ஒரு தேங்காய் இல்ல, 101 தேங்காய் உடைக்கிறேன். சாமிய பல பேர் புரோக்கர் ஆக்கிட்டானுங்களே. எனக்கு இதை முடிச்சு கொடு, நான் அதை செய்யறேன். எனக்கு அதை முடிச்சு கொடு, நான் இதை செய்யறேன்னு சொல்லி. சண்முகா, முருகா, எல்லாரும் மாதிரி 5 பைசா 10 பைசா நான் உண்டியல போடல. முழுசா 5 ரூபா போட்டிருக்கிறேன். அதை நீ பாக்கல. எதுக்காக போட்டேன்? வர்ற குழுக்கல்ல 1 கோடி ரூபாய் கொடுக்கறான். அது எனக்கே விழுகும்படி செய்யும். உனக்கு வெள்ளியில வேலு பண்ணி வைக்கிறேன். வேலு போதுமா? வேற ஏதாவது வேணுமா? சொல்லு முருகா. 5 ரூபாய போட்டுட்டு 1 கோடி ரூபாய் கேக்குறானுங்க கேடி பசங்க. இவனுங்களை சொல்லி குத்தமில்ல, நாடே அப்படித்தான் இருக்கு. ஐயோ, செருப்ப காணுமே, தூக்கிட்டானுங்களா? நாசமா போவா. யோ, என்னையா நான் ஒரு பெரிய தொகையை நினைச்சு வேண்டிட்டு இருக்கிறேன், நாசமா போன்னு சொல்றிய? 150 ரூபாய் செருப்பியா? நேத்து தாயா வாங்கினேன். அவன் தாலி அறுக்க. ஏயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் வேண்டிக்கிறேன், தாலி இருக்குன்னு சொல்றிய? யோ, அப்ப என்ன வெறுங்கால நடந்து போக சொல்றியா? அவன் கட்டையில போவான். அவன் ஏன் கட்டையில போறான்? உன் செருப்பை தூக்கிட்டான்ல, அந்த செருப்புலயே தான் போவான். ஏங்க இங்க வாங்க. சுதந்திரம் வாங்கி 42 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் இவனுங்க இந்த செருப்பு திருறத விடல. அம்மா, சுதந்திரம் வாங்குறதுக்கும் செருப்பு காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? சுதந்திரம் வாங்குறதுக்கு முந்தைய செருப்பு காணாம போலியா? மாடு காணாம போனா சுதந்திரம்ங்கிறீங்க, ஆடு காணாம போனா சுதந்திரம்ங்கிறீங்க. உங்க வீட்டுல எது காணாம போனாலும் சுதந்திரம்ங்கிறீங்க. அதை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? சுதந்திரம்னா அவ்வளவு விளக்காம உங்களுக்கு ஜாக்கிரதை இல்ல. ஐயோ, ஏங்க முதல்ல அறிஞ்சீங்க சுதந்திரத்தை பத்தி பேசுறது தப்புதான். மறுபடியும் போயிட்டு வந்து அறியறீங்களா? அது எதுக்குங்க? சுதந்திரம் வாங்கி 44 வருஷம் ஆகுது. நீ 42. சுதந்திர விஷயத்துல அவ்வளவு அஜாக்கிரதைங்க. நாடு இருக்கிற குழப்பத்துல நான் யாரையோ அறையணும். காலங்காத்தால நீ வந்து மாட்டின. ஏங்க என்ன? இங்க வாங்க. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஹாய் பாபு. அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இப்படி ஸ்மோக் பண்ணா உடம்பு கிடம நல்லா இருக்கும். ஏன் சிகரெட் அணைச்ச? நீங்க ஸ்மோக் பண்றது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் ஸ்மோக் பண்ணாம இருக்க முடியுமா? Stupid. நான் சொல்றேன், இன்னில இருந்து நீங்க ஸ்மோக் பண்றதை விட்டுறணும். Who the hell are you? நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாத. நீ சொன்ன மாதிரி அடுத்து வேலை பாரு. ஓகே, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க முடியா?
பாபு நான் Just leave me alone, okay? டேய் பாபு, ஏன்டா உனக்கு இப்பெல்லாம் இப்படி கோவம் வருது? தெரியலடா. என்னடா இது? அவ ஒரு டயலாக் பேசிட்டு அழுதுகிட்டே போறான், இவன் ஒரு டயலாக் பேசிட்டு அழுற மாதிரி போறான். சிச்சுவேஷனே புரியலையப்பா.
அனுதா பாட சொன்னா. ஆண்டி போய் சொல்றாங்க. அனு சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஜானகி இருந்த வரைக்கும் ரவியும் சந்தோஷமா தான் இருந்தான். ஜானகி, ஜானகி, ஜானு. என்ன எப்ப பார்த்தாலும் ஜானகி 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 தானே? விளையாட்ட போச்சு. நேரம் காலமே தெரியாது. இப்படியே நில்லுங்க. இதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட். என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை. நைனா வர வர பெரிய சோம்பேறி ஆயிட்டா நீ. ஷாம்பு போட்டு குளிக்கிறதா பாத்ரூம் கட்டிருக்க. இங்க என்ன? 2 கண்கள் தெரியா பாடுபடையா ஐயா நைனா కన్నాడియా? எங்க కంపెనీல మా కంపెనీలో లేదండి நீங்க தமிழ்ல మాట్లాడొచ్చు. எங்க కంపెనీல புதுசா பிஸ்கட் தயார் பண்ணிருக்காங்க. பாருங்க சார். కలరు బాగా ఉంది. లోపల ఎప్పుడు பிரிச்சு சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிடணும்னு ஆசைதான். அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதானே. விலையும் ரொம்ப சீப்பு தான். விலை சீப்புங்கிறதுக்காக விதவிதமான கம்பெனி பிஸ்கட் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடுமா? எங்க வீட்லயே தேவையான அளவுக்கு பிஸ்கட்ஸ் இருக்கு. நீ போமா. கொடுங்க சார். வீட்டு பிஸ்கட்டே சாப்பிட்டுங்க. சரி, வீட்லயே பிஸ்கட் இருக்கு. ஆனா கேட்கும் போதுதான் கிடைக்க மாட்டேங்குது. என்னது? என்னமா தப்பு பண்ணா காதை பிடிச்சு தெரியுங்க. ஒண்ணு இல்ல மாமா, காலையில இருந்து டிஃபன் சாப்பிட மாட்டேங்கிறாரு. டாலர் பிஸ்கட் தானே? ஆமா, வாங்க. பிஸ்கட் சாப்பிட்டு வந்துடுறேன். டாலர் பிஸ்கட், டாலர் பிஸ்கட், டாலர் பிஸ்கட் வேணும். சின்ன வயசுலயே பிஸ்கட்னா அலைவான். யோகாசனம், சனம், யோகாசனம், சனம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க உட்கார், కూర్చోండి. ఇప్పుడు ఈ పిక్చర్ లో వరైపడத்தில் உள்ளது போல் செய்ய. అడేంగప్పా அப்படி போடு. కాలు ఇక్కడ, ఇక్కడ. ఈ కాల్లో, ఈ తోళ్ళలో. I'll teach you yoga, man. I'll teach you. காரணம் நீதானா? சொல் சொல் ஜானகி, சொல் என் சிசுவே. 1 2 3 4 5 6 7 8. ஜானகி, அநியாயமாய வயசுல இருந்த சிசுவை அழிச்சுட்டல்ல. 1 மாசமா 2 மாசமா 10 மாசம் சுமந்து போச்ச சிசுவை. ஜானகி, ஜானகி, என்னாச்சு? என்னாச்சு? அப்பா, அப்பா. அழக்கூடாது. ஒரு நிமிஷம் பா, நான் கொஞ்சம் இல்லண்ணா. அப்பா கொஞ்சம் தள்ளிக்கப்பா. நீ கொஞ்சம் அவ்வளவுதானே. நீ கொஞ்சிட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு உட்கார. சரிப்பா. టాటా టాటా టాటా. నా కళ్ళు చెప్పుతున్నాయి నేను ప్రేమించానని. జానీ, வந்துட்டே. ఇక్కడ రా. అమ్మా చూసుకో. பச்சிக்குதா?
மாமா நீங்களும் கோயிலுக்கு வாங்களே. இல்ல நீங்க போயிட்டு வாங்க. டாடா டாடா சொல்லு. டாடா. ஜீப்ல வச்சிருங்க. இருங்க கார்ல வச்சிருங்க. சரிம்மா. ஏன் ஜீப் வேணாங்கிற? ஜீப்ல போனா தலையெல்லாம் கலைஞ்சிரும். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, இருக்கிறதே 4 முடி, இதுல கலைஞ்சா என்னவா? உண்மை சொன்னா ஏன் இவ்வளவு கோவம் வருது? நீங்க கோவிலுக்கு போறது மத்தவங்க பாக்குறது தானா? பாருங்க மாமா. மத்த பெண்களை நீங்க பாத்திர கூடாதுக்காகத்தான் இவங்க எல்லாம் லட்சணமா வர்றாங்க. நல்ல தத்துவம். வலது கால வச்சு போமா. சும்மா கிண்டலுக்கு சொன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறிய? எனக்கு தலை சுத்தலா இருக்குங்க. ஆவுன்னா தலை சுத்துதுன்னு. நிஜமாதான். அட நிஜமாவா? நிஜமாவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சிறு குடும்பம் சீரான குடும்பம். இந்த வாய கொப்பளி. அனு பி ஃபார் பிரதர். பாபிட்டு போலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு கோயிலுக்கு போகாம போனா சாமி கோச்சுக்கும். அதெல்லாம் சாமியில உனக்கு கோச்சிக்காத. நீ எப்படி படியேறி போய் சாமி கும்பிடுவ? இந்த பார், ஒரு 50 ரூபாய் தூக்கி உள்ளில போட்டு 4 தேங்காய் கப்புன்னு வச்சின்னு வச்சுக்கோ. சாமி ஆசாமிடும். பாப்போம் வா. சொன்னா கேளுங்க. நான் சொல்றது அடுத்த அனுசரிக்கு 2 தடவை கோயிலுக்கு வந்துட்டு போனா எல்லாம் ஓகே ஆயிடும். வா. கல்யாண நாள் தான் வருஷம் வரப்போகுது. முதல்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ. உட்கார் உட்கார். அப்படியே படுத்துக்கோ. ஐயோ டாடி வண்டி நிறுத்துங்க. பொம்மை விழுந்துச்சு டாடி. வண்டி விட்டு இறங்காதமா. சாப்பாடு ரெடியா இருக்கையா? நீ போய் சாப்பிடுமா. நீங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீ போமா. ராமசாமி. என்ன சார், நேத்தி தான் புதுசா வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ள காணா போச்சா? யோ நீ வேற ஐடியா? இல்ல சார், ஒரு நாள் கூட போட்டு பார்க்கலன்னு வருத்தப்பட்டேன். ஆமா ஆமா, ஆடு நனியுது என்ன ஓனாய் அழுதுதான். அந்த மாதிரி செருப்பு கடைக்காரன் நீ செருப்பு காணாம போச்சுன்னு கவலைப்படுறியா? உனக்கு செருப்பு விக்குது இல்ல? ஆமா சார், இப்ப என்ன சார் வேணும்? ஒரு 5 கிரவுண்ட் நிலம் கொடு. யோ செருப்பு கடையில வந்து என்னையா கேப்ப? எடியா அதே குவாலிட்டியில நல்ல செருப்பா எடு. அதே குவாலிட்டி தான் சார். இனிமே வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி 145 ரூபாய் கொடுங்க சார். இந்த செருப்பை கழட்டவே மாட்டேன். வெயில் அடிச்சாலும் சரி மழை அடிச்சாலும் சரி கர்ணனுக்கு இருந்த கவச குண்டலம் மாதிரி இந்த செருப்பை கழட்டவே மாட்டேன். அனுமா வாயில வரல எடு. ரத்தம். ஒன்னதான் முள்ளுல போய் விளையாட வேணாம்னு சொல்லிருக்கேன்ல, கேக்குறதே இல்ல நீ. ஹாப்பி பர்த்டே டாடி. ஆமா, எனக்கு பர்த்டே உனக்கு யார் சொன்னது? தாத்தா. ஆ டாடி அப்புறம்
இன்னைக்காவது சீக்கிரமா வருவீங்களா? வரேன். எதுக்கு? சொல்ல மாட்டேன். ஓ, வந்து பாருங்க. சஸ்பென்ஸா? ஓகே, தேங்க்யூ. அடேங்கப்பா, தேங்க்யூ, பாய். ப்ரொடக்ஷன்ல என்னத்தை கொடுத்தான்னு தெரியலையே, வயித்த கலக்குதே. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். குட் மார்னிங் மேடம். அண்ணே வயிற்றுல கொஞ்சம் ட்ரபிள், ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அவுத்து விட்டீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். பொரியா தாக்க போட்டுருக்கேன்ல. ஐயோ வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் அவுத்து விட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துல போயிட்டு வந்துடுவேன். ஆமா போயா, அங்க ஷாட் ரெடி. அங்க பாத்தியா ராஜா ராணி? ரெடியா? அன்பே ஆரணங்கு, நான் போர்க்களம் நோக்கி புறப்பட்டு விட்டேன். நாட்டில் புதியவர்கள் அமைச்சர் பார்த்துக் கொள்வார். வாலிபர்கள் வருகிறார்களே, அதை அமைச்சர் பார்த்துக் கொள்வார். என் வயிற்றின் வாரிசு அதையும் அமைச்சர் பார்த்துக் கொள்வார். போங்கள் எறும்பு. இருந்தாலும் உனக்கு குறும்பு. நாம் பிரிய வேண்டியதானா பிராணநாதா? கண்ணே, உருண்டையானது உலகம். அப்படியா நாதா? ஆனால் அதற்குள் பார்த்தாயா எத்தனை கலகம். இனியும் பொறுக்க மாட்டேன். இட்டு விடிய நெற்றியில் வெற்றி திலகம். இங்கே விரல வெட்டிட்டாரு சார். ஓ ஷிட், புது பசங்க போட்டு. குருசாமி, குளுக்கோஸ் கொண்டு வா. ரெடிமா. இல்லையே தெரியாம நான் தான் பண்ணிட்டேன். மன்னிச்சுங்க. ராணி கோச்சிட்டு போனாங்க பாத்தியா? ஐயோ, இங்கெல்லாம் கட்டண கழிப்பிடமே கிடையாதா? ஐயோ ஏப்பா மேடம், இதுதான் உனக்கு முதல் படமா? ஆமா மேடம். நான் பொம்மனா பேலஸ்ல தான் தங்கி இருக்கேன். ஆக்டிங்ல ஏதாவது டவுட் இருந்தா வாப்பா. நான் வரேன் மேடம். அப்பா முதலுக்கே மோசம். அம்மா அம்மா. சித்ரா ஒன்னதான கூப்பிடாரு போட்டு. இல்ல, அது அவங்க ஹீரோயின் பேரா இருக்கும். சித்ரா போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஷூட்டிங் பார்த்துட்டு போலாமே. இல்ல சார், வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சரிம்மா. சித்ரா சித்ரா. சித்ரா இந்த ஊர்ல தான் இருக்கா? அனு, வானு உள்ள போலாம். டாடி வந்துருவாருமா, நீ வா உள்ள போலாம். வரமாட்டேன். பனியில நின்னா ஜுரம் வந்துரும். வரட்டும். சரி, நீ இங்கே இரு, நான் போய் ஸ்வெட்டர் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு உங்க பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ண காலையில இருந்து வாசலே காத்துக்கிட்டு இருந்த அவள அன்னைக்கு என்னமோ அணுவை பாத்துக்க யாருமே தேவையில்லை, நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு கத்துனீங்க. இதான் நீங்க அணுவை பாத்துக்கிற லட்சணமா? உலகத்திலே நீங்க மட்டும் தான் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு சோகம் இருக்கு. அதெல்லாம் மறக்கிறதுக்கு குடிக்கிறது ஒண்ணுதான் வழினா, அம்மாவை எழுந்து பாசத்துக்கு ஏங்குற அணு குடிக்கணும். தினமும் தன்னை மறக்கிற அளவுக்கு குடிச்சிட்டு வர உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாம எல்லாத்தையும் மனசுலயே போட்டு வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற உங்க அப்பா கூட
சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். முடியாது, உங்களால நிச்சயமா முடியாது. இது பாருங்க, இன்னைக்கு குடிச்சிட்டு ஜீப்ப ஓட்டி அணுவை கொல்ல பார்த்த மாதிரி இனிமேலும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஒண்ணு பண்ணுங்க, இப்பவே உள்ள போய் அணுவை கொன்னுட்டு அவனை போய் குடிங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். நேத்து உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். தப்பி பேசுறா. ரவி, ராத்திரி பூரா அவ கண் முடிச்சுட்டு இருந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வரட்டும். அது வரைக்கும் நீ குழந்தைய பாத்துக்க. நீ வாமா. டேய், இவன் குள்ளமா இருக்கானே, இவனுக்கெல்லாம் கைகால அமுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே அமுக்காகிறா. இதுவும் காலுதான், இதுவும் கைதான். டேய், அகஸ்தியர் இருக்காரு, அவரும் குள்ளந்தான். அவர் கொடுத்த பேட்டரி எப்படி ரொம்ப உச்சி போட்டாருங்கிறா. அங்கே நாய் உடையாந்து கபக்குன்னு என்னைய தாண்டா பிடிக்கும். அண்ணே, நம்ம பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குண்ணே. டேய், இது ஆடி மாசம்டா. நம்ம பிசினஸ் என்னண்ணே? லெதர் பிசினஸ். எங்கண்ணே? கல்யாண வீட்டுல செருப்பு திருடாண்டா. ஆடி மாசம் எவன்டா கல்யாணம் பண்றான்? எல்லா வீடும் காலியா கிடக்குறா. அண்ணே, அங்க பாருங்க. அரே, புது செருப்புடா. தப்பா கட்டி வெளியில போட்டு இப்பதாண்டா போட்டுட்டு போறான். போலவே ஐயா கிட்ட வாங்கி அடிப்பேன். அடியா பாக்கலாம். அடிச்சா என்ன பண்ணுவேன்? அடியா பாக்கலாம். அடிச்சிருவேன். அடியா பாக்கலாம். அடியா பாக்கலாம். கொஞ்சம் செருப்பு கொடுங்க. பேட்டாதா? ஆமா மாதிரி இருந்துகிட்டு இதுக்கு ரோஷம் வேற. பூமியில இருந்து 2 அடி வளரல, இதுல வேற தத்தி தத்தி ஓடிக்கிட்டு செருப்பால் அடிக்கணுமா? அப்படி செருப்பால் அடிக்கணும்னா வாங்கில அடிக்கணும். ஏன் செருப்பால ஏன் அடிக்கணும்? எல்லாம் வீதி சார். என்னங்க அதென்ன ஒரு செருப்போட நிக்கிறீங்க? அது உனக்கு இப்ப ரொம்ப அவசியம். முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் இப்ப உனக்கு விளக்கி சொல்லணும்ல. போயா சார். ஏன் சார் ஒரு செருப்போட வர்றீங்க? இன்னொரு செருப்பு பக்கத்து தெருவுக்கு போய் விருந்து சாப்பிட போயிருக்கு, வந்துரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன். நான் இன்னொன்னே கழட்டுறதுக்குள்ள மரியாதையா இங்க இருந்து போயிடு. வரேன் சார். சார், நான் ஒத்த செருப்புல நிப்பேன், ஒத்த கால்ல நிப்பேன். அது ஏன் இஷ்டம். அத கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் உரிமை கிடையாது. சார், அது இல்ல, டைம் என்னன்னு கேட்டேன். சார், அதுக்குள்ள என்ன செருப்புல அடிச்சிட்டா சார். அவனை திருப்பி அடிக்க என்கிட்ட செருப்புல சார். உங்க செருப்பை கொஞ்சம் கொடுங்க சார். இந்தா. அடிக்கிற அடியில அவன் பூமியோடவே புதஞ்சிடணும். அடி. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும் இங்க வரல. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னை நம்பி வந்த ஒரு பொண்ணை நான் ஏமாத்திட்டேன். நான் தப்பு படித்தேங்கிற நினைப்புல இப்பெல்லாம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. என்ன சொல்றது? நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன என்ன மறந்துன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகதான் நான் இங்க வந்தேன். பாபு, நீங்க என்ன மறந்தாலும் சத்தியமா என்னால உங்களை மறக்க முடியாது. I love you, பாபு. I love you.
ஐயா வாங்க, அண்ணா வாங்க, தம்பி வாங்க. சுத்தி இருக்கிறவங்க ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பாக்கலாம். எதுக்கியா கை தட்ட சொன்ன? வித்த காமிக்க போறியா? பல்பொடி விற்க போறையா? வித்த காட்டுல அதுக்கு கை தட்டணுமா? இந்த காலத்துல எது விக்கிறதா இருந்தாலும் ஜோரா ஒரு தடவை கை தட்டினாதான் விற்பனை நல்லா நடக்கும். 2 ரூபா கொடுத்து இந்த பல்பொடியை வாங்கி நீங்க தேய்ச்சி பாருங்க சார். 32 பல்லு முளைச்சிரும். இந்த பல்பொடியை ஒரு மூலிகை இல்ல, பல மூலிகை போட்டு தயார் பண்ணிருக்கேன். ஒருத்தருக்கு இதுல இருந்து இதுவரைக்கும் பல் இல்ல. இந்த பல்பொடியை போட்டு தேய்ச்சாரு, பல் பூரா முளைச்சிருச்சு. ஒரு 10 பேருக்கு பல்லு ஆடிச்சு. இந்த பல்பொடியை போட்டு தேய்ச்சாங்கோ, பல்லாட்டம் நின்னு போச்சு. முதுமலை காட்டுல ஒரு யானைக்கு தந்தம் விழுந்து போச்சு. இந்த பல்பொடியை தும்பிக்கையில வச்சு தேய்க்க தேய்க்க அந்த தந்தம் பூரா அப்படியே முளைச்சுக்கிட்டே வந்துச்சு. உங்க பல்ல ஈனுங்க, அந்த 4வது பல் ஆடணுமே. ஆடலையே. ஆட்டி பாருங்க. ஆடலீங்களே. நல்லா ஆட்டி பாருங்க. இல்லீங்களே. நல்லா ஆட்டி பாரியா? இல்லீங்களே. ஜோர ஆட்டி பாரு. ஆடலீங்களே. பல்லு செத்துன இருக்குதா? நல்லா ஆட்டியா? இப்ப ஆடுதுங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்படி ஆட்டினா பின்ன ஆடாதுங்களா? ஐயா நீட்டியா? வாயில வச்சு தேய், ஆட்டம் நின்னு போயிடும். ஐயா நீட்டுங்க, ஜோரா தேய்ங்க. தேய்ங்கயா. அண்ணாச்சே, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க. தண்ணி இல்லப்பா. ஐயோ, இந்த பல்படிக்காரன் பல்படி கொடுத்துட்டான். வாய் கொப்பளிக்கணும், கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஏன் கால்ல பல்லு வளர்க்கலையா? ஒரு கோலி சோடா குடியா. கோலி சோடா இல்லப்பா, ஸ்பென்சர் தான் இருக்குது. கரெக்டா? கொடுத்து தொலையா. பாத்தியாடா, ஐயா வாய் கொப்பளிக்கிறது கூட ஸ்பென்சர்ல. அண்ணாச்சி வீட்டுல குளிக்கிறது கூட அப்ப பன்னீர்ல தான். விஷயம் என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? நீ ஸ்பென்சர்ல கொப்பளிச்சதுதான் தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுறீங்க அடிபடுவீங்க. சொல்லி அடிபடுவனா? டேய் வாடா, நம்ம போலாம். இது எனக்கு தேவையா? ஒருத்தன் பல்ல ஆட்டினா ஒருத்தன் தலையில அடிச்சுட்டு போறான். கொஞ்ச நேரத்துல அனாத புள்ள மாதிரி ஆக்கிட்டானுங்க. இருந்தாலும் இந்தியாவுல சீட் நியூசன்ஸ் ரொம்ப அதிகம். யோ பாட்லியா? ஆயிட்டாங்க. என்னம்மா சித்ரா, தூங்கிட்டாளா? ஆமா சார். ரவி பையன் இப்படித்தான், சின்ன வயசுல யாராவது தோல் கிடைச்சா போதும் உடனே தூங்க ஆரம்பிச்சிருவான். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். வண்டி பாதியில் இருந்து போச்சு. அப்படிங்களா? ஆமா, இது கரெக்டா ஊத்துறேன். நாளைல இருந்து கொஞ்சம் கரெக்டா ஊத்து. நீங்க? நான் சித்ரா அம்மா பேரை சொன்னாரு. ஓ, கதிர் மிச்சரா? டிரைவர் வேலைக்கு இல்ல? நாளைக்கு வந்து டியூட்டி சேர்ந்து. ஆமா, இந்த நேரத்துல பஸ் எதுவும் கிடையாது. எப்படி வீட்டுக்கு போவீங்க? ஏராமசாமி, நாங்க வரதுக்கு லேட்டான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? சொன்னங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து பாத்துட்டு போறேன்னு சொன்னாரு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க கூட அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருங்க. நல்லது. மத்த விஷயத்தை நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். உங்க பேரு? பாபு. பாபு. வாங்க தம்பி, வாங்க. ரவி, யாரு பாது? எது? வெளியே நிக்கிறானே அந்த பையன். அதுவா? கதிர். சித்ரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அனு ரொம்ப மாறிட்டான்ல. சதா அம்மா பத்தியே பேசிட்டு இருந்தாவ இப்ப அம்மாவையே மறந்துட்டான்ல. ரவி, அனு மேல நாம என்னதான் அன்பையும் பாசத்தையும் கொட்டினாலும்
தாய் அன்பை ஒரு பெண்ணாலதான்ப்பா கொடுக்க முடியும். அந்த தாயா சித்ரா எப்பவும் நம்மோடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா, நான் ஜானகி இருந்த இடத்துல வேறொரு பெண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியலன்ற எண்ணம் உனக்கு இருந்தா அதை மாத்திக்க. நடைமுறைக்கு ஒத்து வராத எண்ணங்களை உடைச்சு எரிஞ்சிட்டு வாழ கத்துக்க. அதான் வாழ்க்கை. நான் நல்லா யோசிச்சுதாப்பா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்காக இல்லைன்னாலும் குழந்தையினுடைய சந்தோஷத்துக்காவது நீ சித்ரா இதுக்கு சம்மதிக்கணுமேப்பா. அவளோட பேசி பாரு. உன் முடிவை இப்பவே சொல்லுங்கிற அவசியம் இல்லை. நல்ல யோசிச்சு நிதானமா உன் முடிவை சொல்லு. பாபு சார். என்ன சார்? நான் முன்னாடி போயிட்டேன். அவங்க வந்தவங்க கொடுத்து. சரிங்க சார். சித்ரா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். எனக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்ல. ஏய், தயவு செஞ்சு சொல்றேன், நான் சொல்றதை கேக்குறியா? இப்ப கையை விட போறீங்களா இல்லையா? முடியாது. விடுங்க. ப்ளீஸ் சித்ரா, நான் சொல்றதை கேளு. நான் பேச மாட்டேன். பார்த்தவன் என் மூஞ்சி திருப்பிக்கிறேன். விடுங்க. ப்ளீஸ், நான் சொல்றதை கேக்குறியா இல்லையா? வேண்டாங்க. ப்ளீஸ். என் சீன்லாம் எப்படி வந்திருக்குது? ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். அப்படின்னா காப்பி சாப்பிடுங்க. இந்தாங்க. டைரக்டர் உங்களுக்கு 10 சீன் சேர்த்திருக்காரு. அப்படியே ஹீரோயின் உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. கேட்டாங்களா? எனக்கு அன்னைக்கே மனோஜ் கிரியேஷன்ஸ் டேட்ஸும் கலைப்புலி இன்டர்நேஷனல் டேட்ஸும் கிளாஷ் ஆயிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த கிளாஷ் பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். ஹீரோயினுக்கு இந்த தடவை ஹோட்டல் பொம்மனா பேலஸ்ல ரூம் போடுறீங்க. ஆமா. இந்த தடவையாவது அவங்களோட எனக்கு ரூம் போட்டுருங்க. பாவம், அவங்க ஆசைப்படுறாங்க. அப்புறம் சாங்காக நாங்க இன்னைக்கு வைசாக் போறோம். அப்படியே உங்க சீனை எடுத்துலாம் பிளான் பண்ணிருக்கோம். வைசாக்கா? நிஜமாவா சொல்றீங்க? ரொம்ப நல்லதா போச்சு. நானும் என் ஃப்ரெண்டு பாபுவை பாக்குறதுக்காக அங்க போலான்னு இருந்தேன். அப்ப இன்னைக்கு நைட்டே டிக்கெட் போட சொல்லிடுறேன். போட்டுருங்க. அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க. அவர் என்னோட ஃபிளைட்ல வைசாக் வராரு. ஃபிளைட்டா? நீ பாட்டுக்கு அவனை அடிச்சு போட்டு வந்துட்ட. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா யாரா போலீஸ் பதில் சொல்றது? உன்னை காலையில அனுப்பிச்சு வச்சுறேன். நீ முதல்ல வெளியே அனுப்புங்க. போடா உள்ளனா, போடா போடாண்ணா. ராமசாமி ஐயா, இந்த பையனை கூட்டிட்டு போய் உன்னோட தங்க வச்சுக்க. காலையில முதல் பஸ்ல அனுப்பிச்சிரு. நல்லதுங்க. போப்பா.
நீங்க ஏன் என்ன தேடிங்க வந்தீங்க? நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருமே என்னென்னமோ ஆசைகளை வளர்த்துக்கிறோம். ஆனா எல்லா ஆசைகளுமே நிறைவேறதில்ல. சித்ரா, நீ மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். அப்படி ஒரு நினைப்புலதான் என் இதயத்தை உங்ககிட்ட கொடுத்தேன். என்ன காரணமோ நீங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்க. சித்ரா, நான் திரும்பவும் சொல்றேன், நீ என்ன விரும்புறேங்கிற விஷயம் எனக்கு அப்ப தெரியாது. என்கிட்ட முன்னாடியே சொல்லாதது உன் தப்பு. தப்பு என்னோடதுதான். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க அதுக்கு காரணமாயிட்டீங்க. அதுக்காக தான் அன்னைக்கு ஒண்ணு வேணாம் சொன்னா இன்னைக்கும் இதயத்தை கேட்கிற கொடுத்திருப்பேன். என் இதயம் என்கிட்ட இருந்திருந்தா என்னைக்கு நான் வீட்டை விட்டு ஓடி வந்து நீங்களும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்களோ அப்பவே என் இதயம் உடஞ்சிருச்சு. நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. டாடி, எங்க டாடி போறோம்? ஏ ரூமுக்கு போலாம். ஏன்? வா மாஸ்டர். சித்ரா, சார் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எப்படியோ நீ விருப்பப்பட்ட பையனை உன்னை ஏத்துக்க வந்துட்டான். இதத்தான் தெய்வ சங்கல்பன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாமா போலாம். என்னம்மா யோசிக்கிற? வாமா. அவ தூங்கிட்டு நான் சொல்லிட்டேன். போலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறப்பா. ராம்சிங், பெட்டி டிக்கெட்.
அனு அனு அம்மா அனு அம்மா வர மாட்டேன் அம்மா தாத்தா அம்மாவை போவேன்னு சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க தாத்தா அம்மாவை போவேன்னு சொல்லுங்க தாத்தா அப்பா அம்மாவை போவேன்னு சொல்லுங்கப்பா அப்பா சொல்லுங்கப்பா மாமா அம்மாவை போவேன்னு சொல்லுங்க மாமா சொல்லுங்க மாமா சொல்லுங்க மாமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். குழந்தை பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பேசாம வாய மூடிக்கிட்டு நிக்கிறீங்களே. நீ சொல்லுமா, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு இந்த அம்மா வேணும். அப்புறம் ஏன் எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? அவங்கதான் சின்னவங்க புரியாம தடுமாறுறாங்கன்னா பெரியவங்க நீங்களாவது சொல்லக்கூடாதா? தராசுல 2 தட்டு இருந்தா நிறுத்து பார்க்கலாம், 3 தட்டு இருந்தா சுயநலத்துக்காகத்தான் இப்படி ஒரு முடிவெடுத்து நீ என்ன யாரும் ஏற்றிடக்கூடாதுன்னு தான் நான் பேசாம இருக்கேன். இந்த மனசு இருக்க எப்பவுமே ஒரு முடிவுக்கு வராம இப்படியும் அப்படியும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல முடிவை அந்த தம்பியே சொல்லட்டும். சித்ராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு வந்தான். கடமை முடிஞ்ச திருப்தியோட போயிட்டான். நீதாம்மா இனி முடிவெடுக்கணும். இனி என் வாழ்நாள் முழுதும் அனுவுக்கு அம்மாவா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். డ్రైవర్ గారు కారు ఆఫ్ చేయండి, ఆఫ్ చేయి. బాబు பாபு, சித்ராவை பாத்தியா? பாத்தண்டா. அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச திருப்தியோட வந்துட்டேன். சரி வாடா போலாம். எங்க? விஜய் உனக்கா காத்துட்டு இருக்காரா? டேய் நான் எப்படிடா? டேய் பாபு பாபு எனக்கு இப்பதான் சந்தோஷம். இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க? அது எடுத்து அப்படி இருப்பாங்க. మీరు నవ్వండి.